மிகவும் செழிப்பாய் இருப்பீங்க, மிகவும் நன்மையாய் நீங்க கண்டுகொள்ளுவீங்க. இப்படியான ஆசையான வார்த்தைகளை அந்த பிசாசானவன் அந்த சர்ப்பத்தினுடைய தந்திரத்தை பயன்படுத்தி அந்த ஏவாளுடைய வாழ்க்கையை நுழைந்தார். கடவுள் சொன்னார், இதை சாப்பிட்டா நீ சாகவே சாவாய். தேவன் சொன்ன வார்த்தையை மறந்தால் இந்த பிசாசுக்கு இடம் கொடுத்தால், இந்த மனிதனுக்கு இடம் கொடுத்தால், பார்த்தால் மிகவும் அழகா இருந்தது. சில பழங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா பளபளப்பா இருக்கும், மேலிருந்து பார்த்தா மிக பளபளப்பாய் அழகா இருக்கும். பிடிங்கி கடிக்கணும் போலே சில ஆண்களுக்கு இருக்கும் இல்லையா? மிக பளபளப்பா இருக்கும். பளபளப்பா இருக்கிற எந்த பொருளையும் நம்பிடாதீங்க. பளபளப்பா இருக்கிற எந்த பொருளையும் நம்பிடாதீங்க. கடிச்சால் சுவையில்லாம இருக்கும். சொல்லுங்க அல்லையா? அப்ப பாருங்க, இந்த விசாசனம் மிகவும் ஒரு தூண்டலை கொடுக்கும் போது அவளும் அந்த காரியத்துக்கு நன்மை தீமையை அறிந்து கொள்ளுவனா மிகவும் ஒரு காரியத்தில் அந்த பாவத்துக்கு இடம் கொடுத்து, அந்த பிசாசுல மனிதனுக்கு இடம் கொடுத்து, அவளுக்குள்ள ஆசைகள் தூண்டப்பட்டு அந்த பழத்தை பிடுங்கி சாப்பிட்டார். சில ஆட்களுக்கு சும்மா சொன்னா நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொன்னாலே ஒரு வெக்கம் வந்துடும். பாருங்களா? அப்படி உங்களை பார்த்து அஞ்சு நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொன்னா சில வேலை அஞ்சுக்கிற நிக்கிற கூட வராம இருக்கலாம். அது ஒரு இன்னொரு பேரும் வந்துடும். வழியா இருக்கிறீங்க, அது ஒரு வந்துடும். இதே மாதிரி பிசாசனை பார்க்கிறார். அந்த ஏவாளுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட பலவீனத்தை கண்டானோ அந்த பிசாசன் கண்டிருக்கிறார். அவருடைய பலவீனத்தை கேட்ட மாதிரி சொல்றான், சாப்பிட்டா தேவதூதன் போல இருப்பாய், அளவுள்ளவளாய் இருப்பாய், நன்னிலிருந்து அறிந்து கொள்வாய், மிக அளவு மிகவும் ஒரு வாழ்க்கையில் மேன்மையானவளாய் இருப்பாய் சொன்ன அவருக்குள்ள சில தேவனுடைய வார்த்தையை மறந்து பிசாசுடைய மகனுக்கு விழுந்து சில ஆட்கள் கிரீம் பூசுவாங்க பாருங்க, கிரீம் பொறி வரும், கூட பொறி வந்துச்சு. இப்ப பிரஷ் பைட்டோ சொல்றாங்க, பிரஷ் பைட் நாளைக்கு வரும் இல்லையா? உங்க கொண்டு சொல்லிட்டாங்க வாழ்க்கையில கிரீம் பூசி வெள்ளியா மாறது வந்து அது கெமிக்கல். கருப்பா இருந்தா இயற்கையா இருங்க, கருப்பா இருந்தாலும் கஸ்தூரியா இருங்க. சொல்லுங்க அதோடயா கடவுள் உருவாக்கி நிறத்தோடையா இருங்க. அதோட வாழ்க்கையில வெற்றி. நான் ஒரு வாகனத்தை எடுக்க போயிருந்தேன். ஒரு வாகனத்தை எடுக்க போன நேரத்துல அப்புறம் வாகனம் எடுக்க அனுபவங்கள் இல்லை பேசாண்டு. அப்ப என்னோட வந்தவர் வந்து நல்ல வாகனத்தை கட்டிக்காரு. அவர்கிட்ட இது பெயிண்ட் அடிச்ச வாகனமா அடிக்காத வாகனமா? பெயிண்ட் அடிச்சாங்க அப்படி கேட்குறீங்க. வடிவான வாகனம் இருக்கு, வாகன வடிவான சரி வராது. பெயிண்ட் அடிச்சா மார்க்கெட் குறைவு. ஒரிஜினல் பெயிண்ட்டுக்கு அது எப்படி உப்புல இருந்தாலும் அதுக்கு மார்க்கெட் கூட. ஒரிஜினல் இறைகளுக்கு மார்க்கெட் இருக்கிறது, ஒரிஜினல் காரியங்களுக்கு மார்க்கெட் இருக்கிறது. கர்த்தர் உங்களை எப்படி உருவாக்கினாரோ அப்படி நீங்க வாழும்போது உங்க வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது, ஒரு மகிமை இருக்கிறது, ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. மண்ணை பிசைஞ்சிட்டு மண்ணை பிசைஞ்சிட்டு ஆண்டவன் செய்யறாங்க, தன் ஜீவ சுவாசத்தை ஊதுறாரு. நாசியில மனிதன் உருவாக்க நாசியில ஊதுறாரு. இப்ப மனிதன் ஜீவாத்மாவாகிறான். ஒரு மனுஷன் எப்படி உருவாக்கப்பட்டான்னா தேவ சாயலா உருவாக்கப்பட்டான். பெண் மனுஷன் உருவாக்கிட்டு ஆண்டவர் வேதம் சொல்லுது ஆண்டவர் மனசாப்பட்டான். ஏன் மனசாப்பட்ட தெரியுமா? ஆண்டவர் உருவாக்கும் போது தேவ சாயலா உருவாக்கப்பட்ட மனிதன் அவனுக்குள்ள தீமையான காரியங்களை அவன் உருவாக்கி கொண்டான். கேடான சிந்தை அவனுக்குள்ள இருந்தது. ஆனா கர்த்தர் உருவாக்கும் போது தேவ சாயலா உருவாக்கப்பட்டது. தேவன் மனுஷனை பார்த்து மனசாப்பட்டார். ஓ, நான் உருவாக்கிற மனிதன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறானே இந்த மனசாப்பட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து கூட அந்த மனசா பண்ணலாம். நான் உருவாக்கின சரீரம், நான் உருவாக்கின ஆத்மா, நான் உருவாக்கின மகன் எனக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யறான்னு சொல்லி அந்த மனசா பண்ணலாம். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இந்த பிசாசான பாவத்தின் காரியத்தை விதைக்கிறவன், எங்களுடைய சிந்தனைகளை மாற பண்ணுகிறவன், எங்கள் நினைவுகளை மாற பண்ணுகிறவன், அந்த கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை மறக்க பண்ணுகிறவன், எங்களை மிகவும் அழகாக உயர்த்தி அவருடைய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய முடிக்கிறவன். அவருடைய நோக்கம் என்னன்னா, கடவுளை தேடாத அவருடைய வாழ்க்கையில அவன் இடைபடவே மாட்டார். கடவுளை யார் தேடுறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில இடைப்பட்டு கடவுளத்தில் வருகிற ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்வான். கர்த்தர் மூலமா அந்த அபிஷேகத்தை மங்க பண்ணுவான். கர்த்தர் நீங்க தேட விடாதபடி அடிமையாக்குவான். அவன் சரியா உங்களை ஆராதிக்க முடியாதபடிக்கு பல சிந்தனைகளை போடுவான். இன்னைக்கு சிந்தனை கட்டோட நேரத்தில் வந்து யார் முழுமையா ஆராதிச்சீங்களோ
சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப அந்த வாசிய தொடர்ச்சியா அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரியானவர், அந்த விருட்சம் புசிப்புக்கும் நல்லது, பார்வைக்கும் இன்பமும், புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். இப்ப பாருங்க, இப்ப பிசாசு வஞ்சனைக்கு வந்து இப்ப அவன் என்ன செஞ்சுட்டா, குடிக்கு சாப்பிட்டுட்டா, தாலி சாப்பிட்டு இப்ப ஆதாமுக்கு என்ன செஞ்சாச்சு, கொடுத்தாச்சு. வாசிங்க. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். அல்லேலூயா. தோட்டத்திலே மிக மகிமையாக வாழ்ந்தவர்கள் இவர்கள். இவர்கள் அந்த கடவுளை கீழ்ப்படியாமல் அந்த பாவத்தின் கனியை சாப்பிட்டதால இவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவருடைய கண்கள் திறக்கப்படும் போதுதான் அவர் நிர்வாணி என்று அறிந்து கொண்டார்கள். தங்கள் ஆடை இல்லாமல் இருக்கிற என்று அறிந்து கொண்டார்கள். இப்ப மகிமையான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். காரணம் இப்ப என்ன செய்யற, இப்ப மரக்குலையில கட்டி அவருடைய ஆடை அவருடைய சரீரத்தை மறைக்கிற சூழ்நிலை வந்தது. ஆசைப்பட்டு மகனின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. இப்ப ஆவியானவருடைய உலாவுகிற நேரம் வந்து விட்டது. ஆவியானவர் வருகிறார். ஆதாமே நீ எங்க இருக்கிறார்? இப்ப இவர் மிக என்ன செஞ்சாங்கன்னா வெட்கப்பட்டார்கள். வெட்கப்பட்டார்கள் சொன்னா தங்கள் பாவம் செஞ்சுட்டு அவன் உணர்வு அவளை தாக்கியது. மற்றது அவர்கள் இலகுலியை கட்டி கொண்டிருக்கிற அந்த துன்னம் மிக பக்கத்தை கொண்டு வந்தது. இப்ப அந்த கனி விருட்சங்கள் மறைவான